நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அக்ரெசிவாக நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம். ஓகே. அஃப்கோர்ஸ் வித்தின் அசட் அலோகேஷன் நம்ம முன்னாடி பேசின மாதிரி 50 to 60% ஈக்விட்டி, மீதி வந்து ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த பேலன்ஸில் பட் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகணும். இப்படி நான் பண்ணேன்னா எனக்கு ஒரு ரீசனபிள் சான்ஸ் ஆஃப் வெல்த் க்ரோ பண்ணுறதுக்கு. பட் நான் வந்து சும்மா ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டேன், இது போதும், நான் அதை பற்றி பார்க்கவே வேணாம், நான் கவலையே பட வேணான்னு நினச்சா அது ரிட்டர்ன் வரும், வராமல் போகும். ரெண்டாவது என்னென்னா, எஸ்ஐபினால எந்த விதமான ரிஸ்க் ரிடக்ஷனும் கிடையாது. நான் எஸ்ஐபியில் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் என்னைக்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்குறேனோ, நான் கால்குலேட் பண்ணுறேனோ, அன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்தால் என்னுடைய ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் 5 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்களோ 50 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்களோ, நான் பார்க்குற தேதிக்கு மார்க்கெட் கீழே விழுந்ததுனால கிராஷ் ஆயிருந்தாலோ இல்லை கீழே சரிஞ்சிருந்தாலோ ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும்.